தெரியும் அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன்னு சொல்லி கிளைம் பண்ணுவான். அல்லாஹ் இந்த அத்தியாயத்தின் மூலமா என்ன கிளைம் பண்றாங்க? இதை புதுசா ஒருத்தர் படிக்கிறார் நீங்க, ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய நபரோ அல்லது காலகாலமா இஸ்லாத்துல இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ்வை பற்றி ஈமானை பற்றி இஸ்லாத்தை பத்தி எதுவுமே தெரியல, அவர் ஃபர்ஸ்ட் இந்த அத்தியாயத்தை படிச்சார்னா அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு கம்பீரமானவனாக அறிமுகமாவான். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நான் தான் எஜமான, நீ பார்க்கிற எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன் என்று அல்லாஹ் அறிமுகமாவான். நீ பார்க்கிற வானம், நீ பார்க்கிற பூமி, உன் கண்ணுக்கு தெரியாத இன்னும் பல படைப்புகள் எல்லாத்துக்கும் ஓனர் யாரு? நான் தான் ஓனர் அப்படின்னு அல்லாஹ் கிளைம் பண்ணுவான். சரியா? இதுதான் ஃபாத்திர் என்கிற அத்தியாயத்தினுடைய உள்ளடக்கம். இப்ப நம்ம அந்த அத்தியாயத்துக்குள்ள நம்ம போவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலன் உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ சுலாஸ வ ருபா யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது முதல் வசனம். அதனுடைய தமிழாக்கம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்குது? அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம் மட்டுமே குர்ஆன்ல மொத்தம் 5 அத்தியாயம். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அத்தியாயம் எது? ஃபர்ஸ்ட் சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். அடுத்து சூரா அன்ஆம். சூரா அன்ஆம் அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இதுதான் அன்ஆம் என்கிற அத்தியாயத்தின் துவக்கம். மூன்றாவது சூரா அல் கஹஃப். கஹஃப் இருக்குல்ல, அதனுடைய ஆரம்பம் என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா, தன்னுடைய அடியாருக்கு வேதத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதனுடைய ஆரம்பமும் அல்ஹம்துலில்லாஹ். நாலாவது இந்த அத்தியாயத்துக்கு முந்தைய அத்தியாயம், இது 35. 34வது அத்தியாயம் சூரத்து சபா என்று சொல்வார்கள். சபா என்கிற அத்தியாயத்தின் துவக்கமும் அல்ஹம்துலில்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹில்லதீ லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் எந்த இறைவனுக்குரியதோ அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படி 5வது சூரா ஃபாத்திர். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்கிற இந்த துவக்கத்தோடு குர்ஆன்ல 5 அத்தியாயம் இருக்கிறது. பிரதானமான 5 அத்தியாயம் இருக்கிறது. அதுல ஒரு அத்தியாயம் இது. என்ன அல்லாஹ் தனக்கே எல்லா புகழும்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். காரணம் என்னன்னா, அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். அல்லாஹ் தனக்கு புகழ் சேர்க்கிறான். அவனை நாம் அனைவரும் புகழ வேண்டும் என்பதை இதன் மூலமா அல்லாஹ் வலியுறுத்துறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொன்னான்னா என்ன அர்த்தம்? நீ என்ன புகழுன்னு அர்த்தம். எனக்கே எல்லா புகழும்னு சொல்லு. எதுக்காக எனக்கே எல்லா புகழும்னு சொல்லணும்? நான் தானப்பா வானத்தை படைச்சேன், நான் தானே பூமியை படைச்சேன், முன்மாதிரியின்றி படைத்திருக்கிறேன். ஃபாத்திர் என்கிற அந்த வார்த்தையின் பொருளை என்ன? எந்த விதமான ரோல் மாடல் இல்லாம, ஒரு மூல பொருள் இல்லாம, முன்மாதிரி இல்லாமல் படைப்பது. அப்ப வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். இந்த வசனத்தினுடைய ஒரு சின்ன பகுதி தான் இது. அடுத்த பகுதி வருது. பொதுவா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல தன்னை ஒரு படைப்பாளனாக மக்கள் மத்தியில் நிலைநிறுத்தும் பொழுது அதிகமா அல்லாஹ் சொல்வது எதை? வானங்களையும் பூமியையும். வானமும் பூமியும் அல்லாஹ் தான் ஒரு படைப்பாளன், ஆகச்சிறந்த படைப்பாளன் என்பதற்கு முன்வைக்கக்கூடிய மிகச்சிறந்த சான்றுகள், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கம்பீரமான அத்தாட்சிகள். இன்னைக்கு எப்படி ஒரு சிறந்த ஓவியர் இருக்கிறார், தான் ஒரு சிறந்த ஓவியர் என்பதற்கு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸை முன் வச்சு காட்டுவார்ல, பாருங்க என்னுடைய ஓவியத்தை பாருங்க அப்படிங்குவார். ஒரு சிறந்த சமையல் கலை நிபுணர், செஃப்னு சொல்லுவாங்க, அவரு தான் இந்த உலகத்துல அல்லது இந்த பகுதியில நான் தான் ஒரு பெரிய சமையல் கலை நிபுணர் அப்படிங்கிறது நிலைநாட்டுவதற்கு என்ன வைப்பாரு? இது மாதிரி ஒரு டேபிள போட்டு நிறைய சாப்பாடெல்லாம் வைப்பார். அப்படி சாப்பாடு வைக்கும்போது ரசமா வைப்பார். அவரு ரசத்தை வச்சு பாருங்க, குடிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட சமையல் செஃப்னு பாருங்கன்னு சொல்லுவாரா? டிஃப்ரெண்டா வைப்பார். கவரக்கூடிய வகையில ஒரு பெரிய அவர் எதை ரொம்ப பிரம்மாண்டமா நினைக்கிறாரோ, பெரிய விஷயமா நினைக்கிறாரோ அதை முன் வச்சு இதை நான் தான் சமையல் பண்ணேங்குவார். அப்ப ஒரு சமையல் கலை நிபுணர் எப்படி தான் சமைக்கின்ற உணவை முன்வைத்து தனக்கான பெருமை தேடிக்கொள்ள முனைவாரோ, ஒரு ஓவியர்
சிறந்த ஓவியங்களை வரைந்து இந்த ஓவியங்களை எல்லாம் பாருங்கள், இதையெல்லாம் நான் தான் உருவாக்கினேன் என்று தனக்கு புகழ் சேர்க்க விரும்புவாரோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம பார்க்கிற வானம், நாம பார்க்கிற பூமி, அந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவைகள் இவற்றையெல்லாம் சுட்டி காட்டி இதை படைச்சது நான் தான், பார் நான் தான் ஃபாத்திர், முன்மாதிரியின்றி இந்த வானத்தை படைச்சிருக்கிறேன், முன்மாதிரியின்றி இந்த பூமியை படைச்சிருக்கிறேன். இந்த படைப்பினூடாக அல்லாஹ் படைப்பாளன் ஃபாத்திர் என்கிற ஒருவன் இருக்கிறான், படைப்பாளன் என்கிற ஒருவன் இருக்கிறான் என்கிற சிந்தனையை அல்லாஹ் நமக்கு சொல்றான். ஆனா நமக்கு பெரிய ஒரு கவலைக்குரிய அம்சம், இது அல்லாஹ்வின் அத்தாட்சியாகவே நம்ம பார்க்கறது இல்லை. ஏன் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளாகவே நாம பார்ப்பதில்லை? இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலையும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலையும் அறிவுடையவர்களுக்கு சிறந்த சான்று இருக்கிறது, அத்தாட்சி இருக்கு. அந்த அறிவுடையவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அவருடைய பண்பு என்ன? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அவர்கள் நின்ற நிலையிலையும் அமர்ந்த நிலையிலையும் சாய்ந்த நிலையிலையும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அது மட்டுமல்ல, வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அவர்கள் வானங்களை படைத்ததையும் பூமியை படைத்திருப்பதிலையும் சிந்திப்பார்கள். வானத்தை சிந்திப்பாங்க. யாரு? அறிவுடையவர்கள், அல்லாஹ் விரும்புகிற நல்லடியார்கள். அவர்கள் அமர்ந்த நிலையில், உட்கார்ந்த நிலையில், சாய்ந்த நிலையில், எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அது மட்டுமல்ல, வானத்தை சிந்திப்பாங்க, பூமியை சிந்திப்பாங்க. அல்லாஹ் அந்த சிந்தனையை விரும்புறான். தன்னுடைய படைப்பை பற்றி சிந்திப்பதை அல்லாஹ் விரும்புறான். தன்னுடைய படைப்பின் மிக பிரமாண்டமான படைப்பாக அல்லாஹ் முன்னிறுத்துவது வானத்தையும் பூமியையும் தான். அல்லாஹ் அதைத்தானே கேட்கலாம், அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ. படைப்பில் நீங்கள் கடுமையானவர்களா வானமாகும்? பனாக, அந்த வானத்தையே நான் சிரமம் இல்லாம படைச்சிட்டேன், எந்த முன்மாதிரி இல்லாம படைச்சிட்டேன், ஒன்ன நான் திரும்ப உருவாக்குறது எனக்கு ஒன்றும் பெரிய வேலையா? அல்லாஹ் கேட்கலாம். மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லைன்னு மறுக்கும் பொழுது, மௌத்துக்கு அப்புறம் வாழ்க்கையிலேயே எலும்ப மக்கி போனதுக்கு அப்புறம் என்ன எழுப்ப முடியாதுன்னு நினைக்கிறியா? வானத்தை பாடுறாங்க. அல்லாஹ் வானத்தை பாரு, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பு. அந்த படைப்பையே எந்த சிரமமும் இல்லாம நான் படைச்சிருக்கிறேன். உன்னை படைக்கிறது எனக்கு கஷ்டமா? உன்னை திரும்ப நான் எழுப்புறது எனக்கு சிரமமாங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தன்னுடைய ஆகச்சிறந்த படைப்பாக வானத்தையும் பூமியையும் முன்னிறுத்துகிறான். அவற்றை மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அந்த வான பூமியை சிந்திச்சு படைப்பாளன் ஒருத்தர் இருக்கிற. பொதுவாக எந்த ஒரு அம்சமா இருந்தாலும், ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம், அற்புதமான உணவு, ரொம்ப டேஸ்டா இருக்கு, இதுவரை நீங்க அப்படி ஒரு டேஸ்ட் சாப்பிட்டதே இல்லை, அப்படி ஒரு டேஸ்ட் சாப்பாடு சாப்பிட்ட உடனே நீங்க என்ன செய்வீங்க? அருமையான சாப்பாடு, யாரு சமையல் பண்ணா கேட்பீங்கல்ல. அதனுடைய கிரெடிட் யாருக்கு? செஞ்சவருக்கு. அற்புதமான சாப்பாடு இருக்குங்க, யாருக்கு இது, யாருக்கு சமைச்சது கேட்பீங்கல்ல. அற்புதமான ஒரு ஓவியத்தை பார்க்க, ஒரு பில்டிங் சூப்பரான பில்டிங்கா இருக்குங்க, கண் கவரக்கூடிய, உலகத்தில் உள்ள எல்லாரும் அதிசயம்னு போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பில்டிங், அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு. எல்லாம் போய் போய் நின்று அதோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க, பார்க்கறாங்க. பார்த்துட்டு என்ன கேட்போம்? எப்படியா இப்படி கட்டின, எவன் கட்டினது, எவன்டா இதை கட்டினது கேட்பாங்களா இல்லையா? அப்போ உலகத்தில் எந்த ஒரு அற்புதமான பொருளை, அழகான பொருளை நம்ம பார்த்தாலும் அதனுடைய ஓனரை தான் சிந்திக்கிறோம், அதை உருவாக்கியவரை சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை எல்லாவற்றிலும் இருக்கிறது. சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கு, போடுற ட்ரெஸ்ல நம்ம சிந்திக்கிறோம். நல்ல டிசைனா ஒரு ஷர்ட்டை பார்த்துட்டோம், நீங்க அற்புதமா இருக்குங்க டிசைன், யாருக்கு இந்த டிசைன் ரெடி பண்ணது, யார் இதை உருவாக்குனது சொல்றோம்ல. நீங்க வீட்டுல ஒரு சாதாரணமா நீங்க பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க, உங்க ரூம்லயோ உங்க ஹால்லயோ அல்லது நீங்க உங்களுடைய அலுவலகத்திலேயோ ஒரு இன்டீரியர் நல்ல டிசைன் நீங்க ரெடி பண்ணிருப்பீங்க. இன்டீரியர் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு சொல்லுவாங்க, சூப்பர் இன்டீரியருங்க, யார் சூஸ் பண்ணாங்க? யார்? அது அவர் ஒன்றும் உருவாக்கல, அவர் இந்த 10 பேப்பரை பார்த்துட்டு இந்த பேப்பர்ன்ட்டார், அவ்வளவுதான். அவர் சூஸ் தான் பண்ணார். சூஸ் பண்ணவருக்கு என்ன செய்யறாங்க? உங்க ரசனையான ஆளுங்க, நீங்க அற்புதமா சூஸ் பண்ணிருக்கிறீங்க. அப்ப சூஸ் பண்ணதுக்கு, தேர்வு பண்ணவருக்கே ஒரு கிரெடிட் கொடுக்குறோம், அதை உருவாக்கியவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறோம். உலகத்தில் உள்ள எந்த அம்சமாக இருந்தாலும் அதை உருவாக்கியவருக்கு நம்ம கிரெடிட் கொடுக்குறோம்ல. அல்லாஹ் கேட்கிறான், வானத்தை பாரு, அதை உருவாக்கியவனா, எனக்கு நீ கிரெடிட் கொடு, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கே எல்லா புகழும் சொல்லு. மூமின்கள் அப்படி சிந்திப்பார்கள், உண்மையான அறிவுடையவர்கள் அப்படி சிந்திப்பார்கள். அல்லாஹ் அறிவுடையவர்கள், உலுல் அல்பாப், சிந்தனை உடையவர்கள் வானத்தை சிந்திப்பான், பூமியை சிந்திப்பான். நமக்கு ஏன் அது சிந்தனைக்குரியதா இல்லைன்னா, நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமா அது மாறிடுச்சு. டெய்லி பார்க்கறதுனால நமக்கு அதிசயமா தெரியல. டெய்லி பார்க்கிறோம்ல வானத்தை. நீங்க இப்படி கற்பனை பண்ணீங்க, திடீர்னு ஒருத்தர் நல்ல ஒரு சிந்தனையாளரை, நல்ல ஒரு விவரம் தெரிஞ்சவரை, இதுவரை ஒரு வானத்தையும் பார்த்ததில்லை, இதுவரை ஒரு பூமியவே பார்த்ததில்லை, அப்படி வைங்க.
கண்ணை கட்டிட்டு திடீர்னு இங்க பூமியில கொண்டு விடுறோம், கண்ணை திறந்து விடுறோம். இப்ப வானத்தை பார்க்கிறாரு, சூரியன் உதிக்கிறத பார்க்கிறாரு, நட்சத்திரங்களை பார்க்கிறாரு. எப்படி நினைப்பாரு அவரு? எப்படி நினைப்பாரு? பிரமிக்க மாட்டார்? என்னங்க எவ்வளவு அற்புதமா இருக்கு, எவ்வளவு நட்சத்திரம், சூரியன் அழகா காலையில உதிக்குது, வானத்தில் உள்ள அத்தனையும் அவருக்கு பிரமிப்பா தெரியுமா? முத பார்க்கும்போது நம்ம எவ்வளவு டூரிஸ்ட் பிளேஸ்ல இப்போ குற்றாலம்லாம் இருக்குல்ல, இங்க சென்னையில் உள்ளவங்க அது வேகாத வெயில காயிறவங்கலாம் நம்மலாம் நினைப்போம் குற்றாலம் இப்போ அப்படிங்குவோம். அங்க உள்ளவர் டெய்லி பாத்ரூம் போற மாதிரி போயிட்டு வந்துடுவாரு. ஏன்? அதை தாண்டித்தான் போவார். அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது, அதை தாண்டி போவார், குற்றாலத்தை தாண்டி போவார். நம்ம எந்தெந்த இடங்கள் எல்லாம் அற்புதமான இடம் நம்ம சொல்றோமோ அப்படி நாம சொல்லக்கூடிய அத்தனை இடங்களையும் சர்வசாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய நபர்களும் இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? அது அவங்க டெய்லி பார்க்கறதுனால அந்த அதிசயம் அவர்களுக்கு அதிசயமாகவே தெரிவதில்லை, அந்த அற்புதம் அவர்களுக்கு அற்புதமாகவே தெரிவதில்லை. அது போலத்தான் வானமும் பூமியும் அல்லாஹ்வின் ஆகச்சிறந்த அற்புதம், படைப்பாளனை உணர்த்தக்கூடிய மிகச்சிறந்த சான்றுகள். அவற்றை சிந்திக்கின்ற பொழுது டெய்லி சூரியன் எந்த விதமான தாமதமும் இல்லாம குறித்த நேரத்தில் உதயமாகுது, மறையுது. நட்சத்திரங்கள் இரவு நேரத்தில் சந்திரன் வருது, நட்சத்திரங்கள் வருது. எந்த குழப்பமும் இல்லை, எந்த சிதைவும் இல்லை, இந்த இயக்கத்தில் எந்த கோளாறும் இல்லை. அப்ப இப்படி எந்த கோளாறும் இல்லாமல் இதையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிற ஒரு படைப்பாளன், ஒரு ஃபாத்திர் இருக்கிறான், உணரணும்ல. அதைத்தான் அல்லாஹ் தூண்டுறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலன், மலக்குமார்களை தூதர்களாக அவன் ஆக்கியவன். எத்தகைய மலக்குமார்கள்? உலி அஜ்னிஹத்தி மஸ்னா வ சுலாஸ வ ருபா, 2 3 4 ரெக்கைகளை உடைய வானவர்களை தூதர்களாக ஆக்கியவன். வானவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், வானவர்களை தூதர்களாக ஆக்கியிருக்கிறான். வானவர்களை தூதுவர்களாக யாருக்கு? அல்லாஹ்வுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு தேவை. அல்லாஹ்வுக்கும் பூமியில் இருக்கிற மனிதர்கள் நமக்கும் ஒரு தொடர்பு தேவை. அந்த தொடர்புக்கான தூதர்கள் யாரு? மனிதர்கள். மனிதர்கள் இருந்து தூதர்கள் அல்லாஹ் தேர்வு செய்யறான், அதான் ரசூல்மார்கள். இப்ப அந்த ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு தொடர்பு தேவை. சில நேரங்கள்ல அந்த ரசூலுக்கு அல்லாஹ் தான் சொல்லக்கூடிய விஷயத்தை நேரடியாகவே சொல்லிடுறான். சில நேரங்கள்ல ஒரு இடையில ஒரு தூதுவரை அனுப்பி அல்லாஹ் சொல்றான். அந்த தூதர்கள் யாரு? மலக்குமார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூல் நபிமார்களுக்குமான தூதுவர்கள் மலக்குமார்கள். அந்த நபிமார்களுக்கும் நமக்குமான, அந்த அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தூதுவர்கள் யாரு? நபிமார்கள். ஓகேவா? அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தூதுவர்கள் நபிமார்கள், அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்குமான தூதுவர்கள் மலக்குமார்கள். அந்த மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த அத்தியாயமே அல்லாஹ் தன்னுடைய அரசாட்சியை, தன்னுடைய நிர்வகித்தலை, தன்னுடைய கிரியேஷனை அல்லாஹ் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பான். வானபூமியே முன்மாதிரி இல்லாம படைச்சவன் நான் தான், எனக்கே அல்லாஹ் புகழும் நல்லா சொல்லிட்டு மலக்குமார்களை நான் தான் படைச்சேன். எப்படி படைச்சிருக்கிறேன்? ரெக்கைகள் உடையவர்களாக. எவ்வளவு ரெக்கைகள்? சில பேருக்கு 2, சில பேருக்கு 3, சில பேருக்கு 4. இப்படியான இறக்கைகள் உடையவர்களாக மலக்குமார்களை படைத்தவன். இதுல ஒரு மெசேஜ் அல்லாஹ் கொடுக்கிறான், மலக்குமார்களும் என்னுடைய படைப்பு தான். ஏன்னா அன்றைக்கு அவங்கள சிலர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, மலக்குமார்கள் அல்லாஹ்வினுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அப்ப அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் மறுப்பு கொடுக்கிற விதமாகவும் அதை உடைக்கிற விதமாகவும் அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்களும் என்னுடைய படைப்பு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த மலக்குமார்களை நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது நீங்க ஏனைய வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம், குர்ஆன்ல பிற வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் மலக்குமார்களின் பண்பை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துவான். பார்த்திருக்கீங்களா? லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன், அல்லாஹ் கட்டளையிட்டதை அவர்கள் செய்வார்கள், அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். இது மலக்குமார்களின் பண்பு, மலக்குமார்களின் குணம், அவருடைய குணத்தை, அவருடைய பண்பு அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான். இன்னொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஆராஃப்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன இன்த ரப்பிக லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வ யுஸப்பிஹூனஹு வ லஹு யஸ்ஜுதூன். அல்லாஹ்விடத்தில் உள்ளவர்கள், அதாவது இறைவனிடத்தில் உள்ள மலக்குமார்கள் அல்லாஹ்வை வணங்குவதில் பெருமை கொள்ள மாட்டார்கள். மலக்குமார்கள்ட்ட என்ன இல்லை? பெருமை கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வையே புகழ்வார்கள். வ லஹு யஸ்ஜுதூன், அவனுக்காகவே சஜ்தா செய்வார்கள். அப்ப மலக்குமார்களின் பண்புகளை, குண நலன்களை ஏனைய வசனங்கள்ல அல்லாஹ் அறிமுகப்படுத்தலாம். இங்க மலக்குமார்களின் ஒரிஜினல் தோற்றத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தலாம். நீங்க மற்ற வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மலக்குமார்களுடைய பண்பை பற்றி, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணம், அவர்களுடைய ஆற்றல், அதையெல்லாம் அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான். மலக்குமார்களின் ஒரிஜினல் தோற்றத்தை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய வசனம் தான் ஃபாத்திர்ல இருக்கு.
இது மாதிரி பிற வசனங்கள்ல இல்லை. இது அவங்களுடைய ஒரிஜினல் தோற்றம். என்ன? எல்லாருக்கும் ரக்க இருக்கு. பல்ல நம்ம சிந்தனை தூண்டுறோம். பார், மலக்குமார்கள் அவங்களும் என்னுடைய படைப்பு தான்ப்பா. வானபூமி எப்படி என்னுடைய படைப்போ அது மாதிரி மலக்குகளும் என்னுடைய படைப்பு. அந்த மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள்? ரக்கைகளை கொடுத்து வச்சிருக்கிற. சில பேருக்கு 2, சில பேருக்கு 3, சில பேருக்கு 4. இதுல கூட நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. அல்லாஹ்வுடைய எந்த படைப்பா இருந்தாலும் சரி ஈவனா இருக்காது. எல்லாருமே சமமா இருக்க மாட்டாங்க. அதுல சில ஏற்றத்தாழ்வுகளையும் சில படித்தரங்களையும் அல்லாஹ் வச்சிருப்பான். இப்ப மலக்குமார்கள் எல்லாரும் ஒரே ஈவனாவா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் 2 ரெக்கையா? சில பேருக்கு 2 ரெக்கைகள், சில பேருக்கு 3 ரெக்கைகள். இது அல்லாஹ்வினுடைய ஒரு சுன்னத், அல்லாஹ்வினுடைய ஒரு வழிமுறை. தூதர்கள் எடுத்துக்கங்க. தூதர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது எல்லா தூதர்களும் ஈவனா. நாம எல்லா தூதர்களையும் ஈவனா மதிக்கணும், சமமா மதிக்கணும். யாரையும் யாருக்கிடையிலும் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது. ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தூதர்களின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது தில்கர் ருசுல் ஃபضلنا بعضهم على بعض. இந்த தூதர்கள் அவர்களுக்கிடையில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பித்திருக்கிறோம். சில தூதர்கள் மின்ஹும் மன் கல்லமல்லாஹு, சில தூதர்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசியிருக்கிறான். அல்லாஹ் அந்த தூதர்கள்ட்ட நேரடியாக பேசியிருக்கிறான். அப்ப தூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதும் எந்த கருத்தை முன்வைக்கிறான்? இல்ல ஈவன் இல்ல, சிலரை விட சிலரை நாம உயர்த்தி இருக்கிறோம். மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுதும் அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். பிமா ஃபضلல்லாஹு பஅதஹும் அலா பஅதின், அவர்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். ஆண்களை விட பெண்களுக்கு சில உயர்வுகள் இருக்கும், பெண்களை விட ஆண்களுக்கு சில உயர்வுகள் இருக்கும். ஆண்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்திலேயே சிலருக்கு சிலரை விட உயர்வுகள் இருக்கும். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத்து, இதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை. தூதர்களையே அத்தகைய உயர்வுகள் தாழ்வுகள் இருக்கின்ற பொழுது, தூதர்களே அப்படிப்பட்ட ஏற்றம் இறக்கம் இருக்கின்ற பொழுது, மலக்குமார்களே அப்படிப்பட்ட ஏற்ற இறக்கம் இருக்கும் பொழுது நமக்கு இருக்காதா? நம்ம என்ன விளக்கணும்? மலக்கே எல்லாருமே சமமா இல்லப்பா. சில பேருக்கு 2 ரெக்கை, சில பேருக்கு 3 ரெக்கைகள், சில பேருக்கு 4 ரெக்கைகள். இப்ப 2 ரெக்கையில் உள்ளவர் என்ன நினைக்கூடாது? எனக்கு 4 ரெக்கை இருந்தா தான் நான் பரப்பேன்னு சொல்லக்கூடாது. மலக்குமார்கள் எனக்கு 4 ரெக்கையை வச்சா தான் உன் கட்டளை நான் செய்வேன் சொல்லக்கூடாது. ரெக்கைகள் வெவ்வேறா இருக்கலாம், 2, 3, 4 இருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. தூதர்களுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வு இருக்கலாம், அந்த தூதர்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறானோ அந்த கட்டளை நிறைவேற்றணும். மனிதர்கள் நமக்கும் பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். நாம் அனைவரும் அல்லாஹ்வின் படைப்பினம். அல்லாஹ் என்ன நம்ம கட்டளை இடுகிறானோ அதற்காக நம்ம வேலை செய்யணும். அந்த ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொண்டு அதற்காக வேண்டி நாம் ஒர்க் பண்ணணும். அப்ப மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் இங்கே அறிமுகப்படுத்துகிறான். 2, 2, 3, 3, 4, 4 ரெக்கைகளை உடையவர்களாக வானவர்களை தூதர்களாக ஆக்கியவன். அல்லாஹ் சொல்கிறான், யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா. 2, 3, 4 சொல்லிட்டான். அது மட்டும் இல்லப்பா, யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, தான் நாடியதை படைப்பில் அதிகப்படுத்துகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கூட எக்ஸ்ட்ரா. 4ங்கிறது ஃபைனலா? சில பேருக்கு எத்தனை கூட இருக்கலாம்? 5 இருக்கலாம், 50 இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுக்கே உரிய ஒரிஜினல் தோற்றத்துல 2 முறை பார்த்திருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுக்கே உரிய ஒரிஜினல் தோற்றத்துல எத்தனை முறை? 2 முறை பார்த்திருக்கிறார்கள். அதில் புகார்ல 32, 32 அந்த இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 600 ரெக்கைகள் கொண்டவர்களாக நான் பார்த்தேன்ங்கிறாங்க. எவ்வளவு ரெக்கை? 600 ரெக்கை. நம்ம பார்க்கிற எல்லா உயிரினங்களும் ரெக்கைகள் உள்ள எல்லா உயிரினங்களையும் எத்தனை ரெக்கையை தான் நம்ம பார்க்கிறோம்? 2 தான் நம்ம பார்க்கிறோம். சின்ன உயிரினமோ பெரிய உயிரினமோ ரெக்கைன்னு வந்துச்சுன்னா அதுல எத்தனை தான் இருக்கு? 2 தான். நம்ம 3, 4 பார்த்தாலே நம்ம என்னவாயிருவோம்? அது சேர்த்து போயிருவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 600 ரெக்கையில பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய நிலை என்ன ஆகும்? அதான் ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட பயம். அதான் ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட ஒரு நடுக்கம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 600 ரெக்கைகள். அப்ப பாருங்க, மலக்குமார்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு இருக்கு? 600. 2 இல்ல 3 இல்ல, 600 இருக்கு. யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, தான் நாடியதை படைப்பில் அதிகப்படுத்துவான். இப்ப இதைத்தான் நம்ம விளங்கணும். இதே மாதிரி மனிதர்கள் நம்மளையுமே சிலருக்கு அல்லாஹ் கல்வியை கூடுதலா கொடுத்திருப்பான், சிலருக்கு அல்லாஹ் இபாதத்தை கூடுதலா கொடுப்பான், சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கூடுதலா கொடுப்பான். யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, உடல் வலிமையை அல்லாஹ் சிலருக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான். தோற்றம் அழகு அதை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய படைப்பில் உள்ளவை. செல்வம் அதிகம் வழங்கப்பட்ட ஒருவரை பார்த்து நாம் பொறாமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அறிவு அதிகம் வழங்கப்பட்ட ஒருவரை பார்த்து நாம் பொறாமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமும் இறைவனின் இயல்பான படைப்பின் முறை.
2 ரெக்கை இருந்தாலும் 600 ரெக்கை இருந்தாலும் 2 பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் முன் சமம். செல்வம் அதிகம் வழங்கப்பட்டவராக இருந்தாலும் குறைவாக வழங்கப்பட்டவராக இருந்தாலும் இருவரும் இணைந்து அல்லாஹ்வுக்காண்டி வேலை செய்யணும். எல்லாம் அடிமை. அறிவு அதிகம் வழங்கப்பட்ட ஒருவராக இருந்தாலும் அறிவு குறைவாக உள்ள ஒருவராக இருந்தாலும் இருவரும் இணைந்து அல்லாஹ்வுக்காண்டி வேலை செய்யணும். அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறான்? நீயும் அல்லாஹ்வுடைய அடிமை, நானும் அல்லாஹ்வுடைய அடிமை, 2 பேரும் நினைக்கணும் நம்ம 2 பேரும் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் நமக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறானோ அதை செய்வோம். என்னை விட உனக்கு கூடுதலாக செல்வம் வழங்கப்பட்டிருப்பதால் என்னை விட நீ எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் என்கிற பொருள் இல்லை. ரெக்கைகள் கூடுதலா இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ரெக்கைகள் குறைவாக உள்ள வானவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று ஆகிவிடுவார்களா? எல்லாம் அல்லாஹ்வினுடைய படைப்பினம். அதைத்தான் அல்லாஹ் இங்க நமக்கு சொல்லித்தரான். யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா. அல்லாஹ் தான் நாடியவற்றை படைப்பில் அதிகப்படுத்துகிறான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பண்புகள் அதிகமா வரும். அல்லாஹ்வுடைய பண்புகள். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இங்க கதீர் முடியதுல வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அடுத்த வசனம் வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அடுத்து அல்லாமுல் குயூப். அல்லாமுல் குயூப். வஹுவ கைருர் ராஸிகீன். இப்படி ஏராளமான இறைவனுடைய பண்புகள் இதுல அதிகமா சொல்லப்படுறத நீங்க பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ் தன்னுடைய ஆற்றல் எல்லாத்துக்கும் வான பூமியை நான் முன்மாதிரி இல்லாம படைச்சிருக்கிறேன். மலக்குமார்களையும் 2, 3, 4 ரெக்கைகள் உடையவர்களாக நான் படைச்சிருக்கிறேன். நான் நினைச்சா படைப்புல அதிகப்படுத்துவேன். நான் நாடியதை படைப்பில் அதிகப்படுத்தக்கூடியவன். எனக்கு எல்லா ஆற்றலும் இருக்கு. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். எனக்கு எல்லா ஆற்றலும் இருக்கு. அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை அறிமுகப்படுத்திட்டானா, இப்போ இவ்வளவு ஆற்றல் உள்ள இறைவன் அல்லாஹ் அடுத்து நமக்கு நிலைநிறுத்த வரான். இவ்வளவு ஆற்றல் உள்ள எனக்கு ஒரு ரஹமத்தை எதத்தான் எனக்கு ரஹமத்தா தா இறைவா, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை உணர்வதே பெரிய ரஹமத். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நமக்கு எனக்கு அல்லாஹ் என்ன ரஹமத்தை பண்ணியிருக்கிறாங்கிறத நான் உணர்ந்துட்டேன்னு வைங்க, அதுவே பெரிய ரஹமத். அப்படி நீங்க உணர்வீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமான ஒரு கயிறு இருக்கு, ஒரு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் நமக்கு ரஹமத் செஞ்சிருக்கலாம். இப்ப எப்படி இருந்தோம், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம். ஆரம்ப காலகட்டத்துல ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டோம், இப்ப அல்லாஹ் நம்மளை நல்ல நிலையில வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத் இப்படிங்கிற சிந்தனை, அல்லாஹ்வை பற்றிய ஏதேனும் ஒரு சிந்தனை உங்கள் வாழ்வில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து கொண்டே இருக்குமே, ஆனால் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமான ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு ஹபிள் இருக்கு, ஒரு கயிறு இருக்கு. அல்லாஹ் நம்ம தன் பக்கம் அவனை நம்மளை இழுக்க பார்க்கலாம். இந்த அடியானை விட்டுறக்கூடாது, இந்த அடியான் நம்மளோடு தொடர்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொடர்பு நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கிறது. எப்போது அந்த எண்ணம் அறுபட்டு விடுகிறதோ, அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற எந்த நிஅமத்தையும் நாம் எண்ணி பார்க்காமல், அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற எந்த ரஹமத்தையும் நாம் மதிக்காமல், பிறரை பற்றி மாத்திரமே பார்த்து அவன் எப்படி வாழ்கிறான், அவன் எவ்வளவு சுகபோகமா இருக்கிறான், அவன் எவ்வளவு லட்சங்களை கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான், அடுத்தவர்களை பற்றி மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருப்போமே, ஆனால் அல்லாஹ் நம்மின் மீது செய்திருக்கிற ரஹமத்தை நம்ம பார்க்காம போயிடும், கவனிக்காம போயிடுவோம். அது பெரிய துரதிருஷ்டம், பெரிய முசீபத். அது ஒரு பெரிய சோதனை. அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளவு ஆற்றல் உள்ள நான் மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு அருளை திறந்து விட்டால் அதை தடுப்பவர் யாரும் இல்லை. எப்போதும் இந்த வசனம் மனசுல நிக்கணும். மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிக் ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹி. அவன் அதனை தடுத்து விட்டால், அல்லாஹ் ரஹ்மத்தை தடுத்துட்டானா, அதன் பிறகு அதை அனுப்பக்கூடியவர் யாரும் இல்லை. அதன் பிறகு அல்லாஹ் உன்னை தடுத்து வச்சுட்டானா, அது யாரு எவ்வளவு சதித்திட்டம் தீட்டினாலும், எவ்வளவு பிளான் பண்ணாலும், 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க, எவ்வளவு பிளான் பண்ணாலும் அதை க்ளோஸ் பண்ண முடியாது. ஃபிரௌனை பாருங்க, அவன் காலத்துல எல்லா குழந்தைகளையுமே கொல்றான், எல்லாரையுமே கொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தையா பிறந்த பொழுது கொல்ல முடிஞ்சா? கொல்ல முடியல. ஏன்? அல்லாஹ் தடுத்துட்டான். அல்லாஹ் தடுத்துட்டான்னா அதுக்கு அல்லாஹ்ட்ட ஒரு திட்டம் இருக்கும், அல்லாஹ்ட்ட ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானை மீறி யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்தின் முடிவில், வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அவன் அஸீஸ், அவன் ஹக்கீம். அவன் அஸீஸ், மிகைத்தவன். மிகைத்தவன் என்ன அர்த்தம்? அவனை ஜெயிக்க முடியாது. அவன் ஹக்கீம், நுண்ணறிவாளன், ஹிக்மத்து உள்ளவன். திட்டம் இருக்கு, அவன்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. இந்த ரஹமத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு அஸீஸ் அல் ஹக்கீம் என்று முடிப்பதிலே ஒரு பெரிய பொருத்தப்பாடு இருக்கு. அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை பத்தி சொல்லிட்டு, அல்லாஹ் அந்த வசனத்துல ஒரு மூமினுக்கு என்ன தோணும்? அல்லாஹ் சொல்லிட்டான், நான் திறக்கணும்னு நினைச்சா திறந்துடுவேன், அதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறான். சரி, அல்லாஹ் திறன்னு கேட்கிறோம், பார்த்தா என்ன செய்ய, நமக்கு திறக்கல. என்னையா இது? அல்லாஹ் சாவி அல்லாஹ் கையில தானே இருக்கு, திறக்க வேண்டியதானே. திறந்துடு சீசேன்னு சொன்னா என்ன செஞ்சிடணும்? திறக்க வேண்டியதானே. குழந்தைய எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம் தெரியுமா?
எனக்கு கல்யாணம் ஆகணும், சாலிகான மனைவி வேணும்னு எத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஒரு நல்ல பொருளாதார லாபம் வரணும்னு எத்தனை வருஷமா இதை கேட்கிறேன், எத்தனை வருஷமா அதை கேட்கிறேன், எதுவும் திறக்கலையே, எங்க அல்லா திறக்கலையே, சாவி அல்லா கையில தானே இருக்கு. அப்ப இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, அல்லா கையில இருக்குங்கிறான், நம்ம கேட்கறது தரலையே. அதுக்கு தான் அல்லாஹ் பதில் சொல்றான், அவனுக்கு முடியும், முடிஞ்சதையெல்லாம் அவன் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவன் ஹக்கீம், அவன் ஒரு திட்டத்தோடு செய்யக்கூடியவன். ஹிக்மத் இருக்கு அல்லாட்ட. அசீஸ் மட்டும் இல்ல, அசீஸ்னா நினைச்சதை செய்வான், அந்த வல்லமை இருக்கு. வல்லமையோடு அல்லாஹ்வுக்கு ஹிக்மத் திட்டம் இருக்கிறது. நீங்க பாருங்க, ஒரு குழந்தை தந்தைகிட்ட கத்தி தாங்கன்னு கேக்குது, கத்தி தாங்க, ஷார்ப்பா கத்தி தாங்கன்னு கேக்குது. கொடுக்கிற வல்லமை உங்களுக்கு இருக்கா? இருக்கு. கொடுப்பீங்களா? கொடுத்துட்டீங்க. ஒரு தகப்பன் கேட்கிறான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்ப அவனை பற்றி உலகத்தில் உள்ள ஏனைய மக்களின் பார்வை என்ன? முட்டா பையல. அவர் கேட்கிறாரு, கத்தியை கொடுத்து கையை அறுத்துட்டான்னு வைங்க, ஏங்க கொடுத்தீங்க? அவன் கேட்டான் கொடுத்தேன்னா நீ என்னப்பா இந்த பொருளை நீ கொடுக்கலாமா? இந்த பொருளை நீ கொடுக்கலாமா? கொடுக்கிற ஆற்றல் இருக்கலாம், வல்லம் இருக்கலாம், டிசைனிங் அத்தாரிட்டியா நீங்க இருக்கலாம். ஆனா ஒரு ஹிக்மத், ஒரு திட்டம் வேணும்ல, ஒரு ஞானம் வேணும்ல. அல்லாஹ் அப்படித்தான் பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் நினைச்சதை தர முடியும்பா, ஆனா நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு திறந்து தந்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு திட்டம் இருக்கு, எனக்கு ஒரு ஹிக்மத் இருக்கு, அந்த ஹிக்மத்தோடு தான் நான் செய்ய முடியும். அல்லாஹ் நம்ம அனைவருடைய வாழ்வில் எந்த ஹிக்மத்தை, என்ன திட்டத்தை வைத்திருக்கிறான், என்ன நுட்பத்தை வைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய திட்டம் இருக்கு. அதுக்காக திட்டம் இல்லாமல் இல்லை, அது ஒரு அர்த்தம் புரிந்தது, அது ஞானம் புரிந்தது. நமது வாழ்வில் எல்லா விதமான நன்மைகளையும், நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும் எல்லாத்தையும் எழுதுனவன் இதை பத்தி தெரியாமலே இருப்பான்? எல்லாத்தையும் நல்லா எழுதிட்டான்ல, எல்லாத்தையும் எழுதுனவன், நமக்காக எழுதியவன், அவன் ஒரு நம்மை சோதிக்கலாம். நம்முடைய பொறுமையின் தரத்தை அல்லாஹ் பரிசோதித்து பார்க்கலாம். நம்முடைய ஈமானிய உறுதியை அல்லாஹ் பரிசோதித்து கேட்டு பார்ப்போம், கொடுக்காம இருந்து பார்ப்போம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன கேட்டவனே அல்லாஹ் கொடுத்துட்டானா? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கேட்டவனே கொடுத்துட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்டவனே கொடுத்துட்டானா? எந்த இறை தூதருக்கும் அல்லாஹ் கேட்டவனே எல்லாம் கொடுக்கல. அல்லாஹ் ஒரு திட்டம் வச்சிருப்பான், அந்த திட்டத்தின்படி தான் அல்லாஹ் நடப்பான். அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், ரஹமத்தின் வாசல் என்கிட்ட தான் இருக்கு, நான் நினைச்சா திறப்பை யாரும் க்ளோஸ் பண்ண முடியாது, நான் நினைச்சா க்ளோஸ் பண்ணுவ யாராலையும் திறக்க முடியாது. ஓஹுவல் அசீசுல் ஹக்கீம், அவன் மிகைத்தவன் நுண்ணறிவாளன். இந்த 2 வசனத்தினுடைய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நாம, இது ஒரு இஸ்லாத்தின் அடிப்படை சொல்லக்கூடிய வசனம்ங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் விளக்கங்களா இருந்துச்சு. அடுத்தடுத்து வேகமா நம்ம போக முடியும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். துஆ வதிங்க.